உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, சைலண்டாக சம்பவத்தை பண்ணியிருக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள். ரொம்ப சைலண்டா இருந்து ஒரு சம்பவம். நீ என்ன வேணாலும் பேசு, நான் கம்முன்னு இருப்பேன், ஆனா நான் செய்ய வேண்டிய நேரத்துல கரெக்டா செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள். அதாவது போன வாரம் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்றார் இல்லையா? கூடவே சில பல நபர்களும் கூட அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள். ஆனா அந்த அமைச்சர்களுக்கு எந்தெந்த இலாக்கா ஒதுக்கப்பட போகின்றது என்பதாக எந்த விதமான தகவலும் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் கிடையாது, அதே மாதிரி தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் சார்பாகவும் கூட கிடையாது. யார் யாருக்கு என்னென்ன இலாக்கா ஒதுக்கப்பட போகுது அப்படின்ற மாதிரி எந்த தகவலும் கிடையாது. ஆனா அன்றைய தினத்துல என்ன விதமான ஒரு நரேட்டிவ் உருவாகுச்சு அப்படின்னா, அதாவது உத்தேச இலாக்கா பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் வெளியிட்டாங்க. அந்த உத்தேச இலாக்கா பட்டியல்ல ராஜ்மோகன் அவர்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை ஒதுக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தேச இலாக்கா பட்டியல் போட்டு விட்டாங்க. அதாவது ராஜ்மோகன் அவர்கள் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் என்ற காரணத்துக்காக ஆண்டாண்டு காலமா திமுகவும் அதிமுகவும் எப்படி இந்த ஆதி திராவிட நலத்துறையை மட்டுமே ஒதுக்குவாங்களோ அந்த மாதிரி தாவேகாவும் கூட ஆதி திராவிட நலத்துறையை ராஜ்மோகன் அவர்களுக்கு தான் ஒதுக்க போகுது அப்படின்ற மாதிரி இவங்களாவே ஒரு உத்தேச இலாக்கா பட்டியலை தயார் செஞ்சு சமூக வலைத்தளங்கள்ல சுத்தல விட்டாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் ரொம்ப சைலண்டா இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காரு. அதாவது ராஜ்மோகன் அவர்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை கிடையாது, பள்ளி கல்வித்துறை அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பொறுப்பை, வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு பொறுப்பை தமிழக வெற்றி கழகம் வழங்கி இருக்கின்றது. சோ சைலண்டா இருந்து மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குங்க. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு வகையான அரசியல் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரும் வழுதியன் இனிய வணக்கம். நாங்க இப்படி பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் என்னால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் ராஜ்மோகன் அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறையை ஒதுக்கியதன் மூலமாக ஒரு பொது புத்தியை உடைச்சிருக்கிறாரு. பொது புத்தியை உடைச்சிருக்கிறாரு. அதாவது இந்த துறை இவனுக்கு தான் செட் ஆகும், இந்த துறை இவனுக்கு தான் செட் ஆகும், இந்த வேலையை இவனால் மட்டும்தான் செய்ய முடியும், இந்த வேலையை இவனால் மட்டும்தான் செய்ய முடியும் என்பதாக ஒரு பொது புத்தி இருக்கும் தெரியுமா? ஆண்டாண்டு காலமாக திமுகவும் அதிமுகவும் ஒரு பொது புத்தியை கட்டமைச்சு வச்சிருந்தாங்க தெரியுமா? அந்த பொது புத்திய தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் உடைத்து ராஜ்மோகன் அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறையை வழங்கி இருக்கிறார். அப்படியே மிகப்பெரிய மாற்றங்க. வரவேற்கலாம். கட்சி பக்க சார்புகள் இன்றி இது போன்ற ஒரு சமூக நீதி மாற்றத்தை தாராளமா எல்லாருமே இருகரம் கூப்பி வரவேற்கலாம். நானும் வரவேற்றுக் கொள்கின்றேன். சரிங்களா? சரி, இந்த இடத்துல நம்ம தோழர்களுக்கு, இந்த காணொலியை பார்க்கின்ற தோழர்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு முன்னெடுப்புன்னு சொன்னேன் தெரியுமா? அதற்கான காரணம் என்னன்றதை சொல்றேன். அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும். அந்த சின்ன ஸ்டோரியை சொன்னாதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். கலைவன் கதைன்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. இந்த காணொலியை பார்க்கின்ற நபர்கள் எத்தனை நபர்களுக்கு கலைவன் கதை தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் ஷார்ட்டா சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கங்க. கலைவன் அப்படின்னு சொல்லி ஒரு மண்ணினுடைய பூர்வகுடி ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒரு பழங்குடியின சமுதாயத்தை சார்ந்தவர். சோ இந்த கலைவனுக்கு ஒரு மிகப்பெரிய திறமை இருக்குது. என்ன திறமை அப்படின்னா, அவன் வில்லு சூப்பரா விடுவான். வில்லம்பை எடுத்து கரெக்டா குறி வச்சு பக்காவா அடிப்பான். அவனுக்கு இயல்பாவே ஒரு திறமை இருக்குது. சோ அவனுடைய அந்த வேட்டையாடும் திறமையை மேற்கொண்டு கூர்மைப்படுத்துவதற்காக அவன் என்ன பண்றான்னா, துரோணாச்சாரியார்கிட்ட போய் கல்வி கற்றுக்கொள்வதற்காக, அதாவது நானும் கூட உங்கள்கிட்ட நான் ஒரு மாணவனாக இருந்து நானும் இந்த வில்வித்தையை கற்றுக்கொள்கின்றேன் என்று என்ன பண்றாருன்னா கலைவன் துரோணாச்சாரியிட்ட போறாப்ல. அப்ப துரோணாச்சாரி என்ன பண்றாருன்னா, சரி நான் உனக்கு வில்வித்தை கத்துத்தாரேன், ஒன்னும் பஞ்சாயத்து கிடையாது, ஆனா நீ யாரு, எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவன் என்று கேட்ட உடனே கலைவன் சொல்றாப்புல, இல்ல நான் ஒரு பழங்குடியின சமுதாயத்தை சார்ந்தவன் என்று சொன்ன உடனே துரோணாச்சாரியார் சொல்றாரு, இல்ல, பழங்குடியின சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வி கற்றுக்கொள்கின்ற அதிகாரம் கிடையாது. இங்க இருக்க சத்திரியர்கள் என்று சொல்லப்படுகின்ற நபர்களுக்கு மட்டும்தான் கல்வி கற்றுக்கொள்கின்ற அதிகாரம் இருக்கின்றது. ஆதலால் உனக்கு என்னால அந்த வில்லு உர்ற அந்த கலையை கற்றுக் கொடுக்க முடியாது என்பதாக துரோணாச்சாரியார் கலைவனை நிராகரித்து விடுகின்றார். கலைவன் என்ன பண்றாருன்னா, சரிங்க நீங்க எனக்கு கத்துக்கலாம் பரவாயில்லங்க அப்படின்ற மாதிரி அவர் போயிடாரு. போய் துரோணாச்சாரியாருடைய உருவத்தை களிமண் மூலமாக சிலையாக வடித்து அவரை மானசீகமா குருவாக ஏற்றுக்கொண்டு அவரு முன்னாடியே வில்வித்தை விட்டு 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 மிகப்பெரிய ஒரு வில்லாதி வில்லனா கலைவன் மாறுகிறாரு.
இந்த மாதிரி மாறணும்னே அங்க இருக்கிற நகரங்கள்ல மிகப்பெரிய ஒரு டாக்கு என்னன்னா அது ஏக்கலைன்னு ஒரு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் இருக்கானாம்ல, என்னப்பா அது பயங்கரமா வில்லுறானாப்பா, அர்ஜுனோட விட பயங்கரமா வில்லுறான்ப்பா, யாரா அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி அந்த நகரத்துக்குள்ள பெரிய டாக் வந்து ஓடுது. அந்த மாதிரி பெரிய டாக் ஓடனோடனே இந்த ஆளுக்கு மிகப்பெரிய சந்தேகம் துரோணாச்சாரியாருக்கு, என்னடா அது யாரா அந்த ஏக்கலைவன், நான் கத்து கொடுத்தது வந்து அர்ஜுனனுக்கு தான், ஆனா அர்ஜுனனை விட ஏக்கலைன்ற பேர் வந்து பெருசா இருக்குது, யாரா அது முதல் அந்த ஆளு கூப்பிடுங்கடா அப்படின்ற மாதிரி ஏக்கலைவனை வர சொல்கின்றார் துரோணாச்சாரியார். ஏக்கலைன்னு வந்துடுறாரு. வந்தோடனே யாருப்பா நீ, எங்க வில்லு விட்டு காட்டணும்னா இவரு வில்லு விட்டுனே பயங்கரமா விட்டுறியப்பா, யாருப்பா நீ, உன்னுடைய குரு யாருப்பா கேட்டா என்னுடைய குரு நீங்க தான் அப்படின்னு சொல்லி ஏக்கலைன்னு சொல்றாப்புல. இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னது நான் குருவா, எப்படிப்பா சொல்றாங்க, உங்களுக்கு ஞாபகத்துல இருக்காங்க சில வருடங்களுக்கு முன்னாடி நான் உங்களை தேடி வந்தேன், நீங்க எனக்கு கத்துக் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க, அதெல்லாம் என்ன பண்ணேன்னா உங்களுடைய உருவத்தை சிலையாக வடித்து நானே உங்களை மானசீக குருவா ஏற்றுக்கொண்டு நானே வில்லு விட்டு கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏக்கலைன்னு சொல்றாப்புல. இந்த ஆளுக்கு என்னன்னா சனாதன தர்மத்தை இவன் மீறிட்டானே, கல்வி கற்றுக்கொள்கின்ற அதிகாரம் என்பது அது இங்க இருக்க சத்திரியர்களுக்கு மட்டும்தான் இருக்குது, ஆனா இவன் கத்துக்கிட்டானே, அப்ப இதை வந்து நம்ம என்ன சூழ்ச்சி பண்ணி இவனை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி துரோணாச்சாரியர் என்ன பண்றாருன்னா, சரி நீ என்ன வச்சுதான குருவா வந்து நீ இதை கத்துக்கிட்ட, அப்ப நான் வந்து ஒரு காணிக்கை கேட்கிறேன், அந்த காணிக்கை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல. இவரு சொல்லுங்க குருவே உங்களுக்கு என்ன காணிக்கை வேணும்னு சொன்னியா, நீ வந்து உன்னுடைய கட்ட விரலை வந்து எனக்கு வெட்டி கொடுத்துடணும் என்று துரோணாச்சாரியார் சொல்றாரு. கட்ட விரலை வெட்டி கொடுத்துடணும். கட்ட விரலை வெட்டி கொடுக்கணும் என்ன அர்த்தம், கட்டவரல் இல்லாம வில்லு விட முடியாது, கட்டவரல் இல்லாம வில்லு விட முடியாது. அப்ப துரோணாச்சாரியர் கேட்டவனையா இவரும் என்ன பண்றாருன்னா, ஏக்கலையும் என்ன பண்றாருன்னா, சரிங்க நான் கட்டவரலை கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி கட்ட விரலை வெட்டி துரோணாச்சாரியாருக்கு காணிக்கையாக வழங்குகின்றார். அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, துரோணாச்சாரியர் மூலமாக சனாதன தர்மத்தை அவர் வந்து சனாதன அதர்மத்தை நிலைநாட்டுகின்றார் யாரு, துரோணாச்சாரியார். அப்ப இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கல்வியே கற்கக்கூடாது என்பதாக இங்க ஆண்டாண்டு காலமாக ஒரு செயல் திட்டங்கள் ஆண்டாண்டு காலமாக கட்டமைக்கப்பட்டு கொண்டே வருகின்றது. இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் எதிர்த்து என்ன பண்ணார்னா, சட்ட வடிவத்தின் மூலமாக அனைவருக்கும் கல்வியை கொண்டு வருகின்றார். அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா குருகுல கல்விகள் மட்டும்தான், இருக்கிற பிராமணர்கள் தான் அவங்களால வந்து அவங்க கல்வி பயில முடியும், ஏனைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கல்வி பயில முடியாது. இதான் யதார்த்தம். ஆங்கிலேயர் உள்ள வந்ததற்கு பின்பாக தான் பல இடங்கள்ல ஆங்கிலேயர் என்ன பண்ணாங்க, மிஷினரியை கட்டி விட்டு சர்ச்செல்லாம் கட்டி விட்டு வாங்க நீங்களே எல்லாருமே படிக்கப்பா போதா அப்படின்னு படிக்க விட்டாங்க. அதுக்கு பின்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக அனைவருக்கும் கல்வி என்பதனை உறுதிப்படுத்துகின்றார். எவ்வளவு பெரிய வரலாறு பாத்தீங்களா. இந்த இடத்துல இதை நான் எதுக்காக பதிவு பண்றேன் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் அது போன்றுதான் ஒரு மிகப்பெரிய புரட்சியை நிகழ்த்தி இருக்கின்றது. கட்டவரல வந்து வெட்டி கேட்டாங்க தெரியுமா, வா நான் கட்டவரலையும் தாரேன், அதே வேளையில நான் எல்லாருக்குமே கல்வியும் தாரேன், எல்லாத்தையும் கல்வியும் தாரேன், கல்வி கொடுக்க வைக்கிறேன், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வா ராஜ்மோகன் என்பதாக தமிழக வெற்றி கழகம் அறிவித்து ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த சம்பவத்தை பண்ணியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள். உள்ளபடியே அவருக்கு நம்மளுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த மாதிரி இவங்க அறிவிச்ச உடனே வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்ன உருட்டுகள் வந்து உருட்டுறாங்க தெரியுமா, என்னையா நீ பள்ளி கல்வித்துறை வந்து ராஜ்மோகன் சொன்னதுக்கு ஃபயர் விடுறீங்களே, எங்க திமுகவுடைய ஆட்சி காலத்துல நாங்க என்ன கொடுத்துருக்கோம் தெரியுமா, நாங்க வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவிச்செழியனை வந்து நியமனம் பண்ணியிருக்கோம் தெரியுமா என்று அவங்க ஃபயர் விடுற காட்சிகளையும் பார்க்க முடிகின்றது. என்னன்னா ராஜ்மோகனை பாராட்டுவது பிடிக்கல, இந்த கிரெடிட்ஸை வந்து விஜய் எடுக்கிறார் இல்லையா, இந்த கிரெடிட்ஸை எடுக்கிறது வந்து இவங்களுக்கு திமுக காரங்களுக்கு பிடிக்கல. அவங்க என்ன போர்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா, கோவிச்செழியனுக்கு நாங்க வந்து கொடுத்துருக்கோம், உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி கொடுத்துருக்கோம். எப்ப கொடுத்தீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு என்ன சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா, எங்களுடைய திமுக ஆட்சி இதாண்டா திமுக அப்படின்ற மாதிரி ஃபயர் விட்டீங்க. ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தருக்கு ஒரு கல்வி சார்ந்த பொறுப்பு வழங்குவதற்கு உங்களுக்கு 75 ஆண்டு காலம் ஆகிருக்குது. 75 ஆண்டு காலம் கழித்து நீங்க சமூக நீதியை கல்வி சார்ந்த துறையில நிலைநாட்டுகின்றீர்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான விஷயம், எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம். ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தருக்கு கல்வி டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஒரு அமைச்சர் பதவி வழங்குவதற்கு உங்களுக்கு 75 ஆண்டு காலம் ஆயிருக்குது. ஆனா நேத்து வந்த கட்சி தாவேகா, 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கட்சி தாவேகா, இந்த தாவேகா என்ன பண்ணிருக்கிறாங்க, முதலாக ஒரு மினிஸ்ட்ரி அமைச்ச உடனே ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தருக்கு வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவி வழங்கியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம். நான் என்னன்னா, திமுகவும் சமூக நீதி செஞ்சது, மாற்று கருத்து கிடையாது. இங்க வந்து தமிழக வெற்றி கழகமும் சமூக நீதியை செஞ்சிருக்குது, மாற்றிக்கிறது கிடையாது. அப்ப உங்களோட நாங்க தான் பெஸ்டா வந்து நிப்பாட்டி காட்டணும் என்ற அந்த வழக்கமான ஸ்டிக்கர் அரசியல் எதுக்குங்க, ஸ்டிக்கர் அரசியல் எதுக்குது? இப்ப இந்த கோவிச்செழியன் அவர்களுக்கும் கூட இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி வழங்கியதற்கான காரணம் என்ன தெரியுமா,
ஒரு 2 வருடத்திற்கு முன்பாக தான் வந்து ஆதவ அர்ஜுன் அவர்கள் விசிகால வந்து பொறுப்புல இருக்காரு. அப்பதான் அவர் கிளப்பி விடுறாரு. என்ன கிளப்பி விடுறாருன்னா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரணுன்ற மாதிரி கிளப்பி விடுறாப்புல. அது மிகப்பெரிய டிபேட்டா மாறுது. என்னடா அது ஒரு மாதிரி போகுதே. அப்ப இந்த டிபேட்டுகளை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஏன்னா ஜனநாயகவாதிகள் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதவர்ஜன் கேட்டது சரிதானப்பா, நீயே தரல அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே என்ன பண்ணாங்க, அப்பதான் திமுக எவா கோவிச்செல்வன் அவர்களே இங்க வாங்க உங்களுக்கு வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி இந்த வச்சுக்கோங்க என்று கொடுத்தார்கள். அதையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்ப சரி, ஓகே, நீங்க ஏதோ ஒரு வகையில சமூக நீதியை திமுக நிலைநாட்டி இருக்கின்றது, மாற்றுக்கிறது கிடையாது. தமிழக வெற்றிக்கழகம் நிலைநாட்டி இருக்கிறாங்க. ஆனா அவங்க நிலைநாட்டினா சமூக நீதி கிடையாது, நாங்க நிலைநாட்டினா மட்டும்தான் சமூக நீதி. இது என்ன வகையான அரசியலுங்க? என்ன விதமான ஸ்டிக்கர் அரசியல்? இதை வந்து சமூக வலைத்தளங்கள் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் சமூக வலைத்தளங்கள்ல, அதாவது கட்டை விரலை மட்டும் வழங்கவில்லை, கட்டை விரலோடு கல்வியை சேர்த்து வழங்கி இருக்கின்றார்கள் என்று வரலாறை மாற்றி எழுதுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதுல ஒருத்தர் வந்து ஒரு டிவிகேக்காரர் ஒருத்தர் பதிவு போடுறாரு, ஒரு எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தருக்கு வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவி சூப்பர் அப்படின்ற மாதிரி போட்டு ஃபயர் விட்டுருக்காப்ல. இந்த ஃபயர் விட்ட நபரு என்ன கம்யூனிட்டின்னு தெரியாது, என்ன மதம் தெரியாது, எதுவுமே தெரியாம ஒரு சமூக நீதியை வந்து பாராட்டுற தன்மை இருக்கு தெரியுமா? இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். சமூக நீதியை பாராட்டுற தன்மை. ஒரு எஸ்சி கம்யூனிட்டியை சார்ந்த ஒருத்தருக்கு ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவி வழங்குறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனப்பக்குவம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இளைஞர்கள் மத்தியில் நிலவி கொண்டிருக்கின்றது. இதுதாங்க சமூக நீதி, சமூக மாற்றம். இதான் சமூக மாற்றம். பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் வந்து சமநிலைக்கு வரணும். ஏன்னா திமுக ஆண்டாண்டு காலமும் அதிமுக ஆண்டாண்டு காலமா வந்து இன்னாரு இவங்களுக்கு ஈக்குவலா வந்துடக்கூடாது, இன்னாரு இவங்களுக்கு ஈக்குவலா வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்குள்ளயுமே வந்து ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப அந்த கட்டமைப்பு எல்லாமே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இளைஞர்கள் மூலமாக உடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப இது சமூக மாற்றம் இல்லையா? அப்ப இதை பாராட்ட வேண்டாமா? இதை பாராட்டாம இல்லைங்க அதெல்லாம் நான் பாராட்ட மாட்டேன். நான் வழக்கம் போல ஒரு திமுக வந்து குற்றச்சாட்டு நான் வந்து தாவைக்க வந்து குற்றச்சாட்டு பண்ணிக்கிட்டே இருப்பேன். நின்னா குத்தம், நடந்தா குத்தம், உட்காந்தா குத்தம், எந்திரிச்சா குத்தம், படுத்தா குத்தம், தூங்குனா குத்தம், இந்த மாதிரி குற்றச்சாட்டு சாட்டிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரிதான் சமூக வலைத்தளங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் உள்ளபடி சொல்வதாக இருந்தா வயிறு எரிந்து புலம்புவதை பார்க்க முடிகின்றது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இந்த ராஜ்மோகன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த இது இருக்கு இல்லையா, அந்த துறைகள் சம்பந்தமா வந்து நம்ம மேலோட்டமா லேசா பார்த்துவோம். ஏன்னா மற்ற நபர்களுக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனா ராஜ்மோகன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த பொறுப்புகள் இருக்கு இல்லையா, இது வந்து கண்டிப்பா விவாதம் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புகள். ஏன்னா இது அறிவு சார்ந்த பொறுப்புகள். கனிம வளம் அப்படின்ற மாதிரி ஒரு துறையை ஒதுக்குறாங்க, பொதுப்பணித்துறையை வந்து ஒதுக்குறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸா வந்து இருக்குது. ஆனா ராஜ்மோகன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட துறை வந்து அறிவு சார்ந்த துறைகள். பள்ளி கல்வித்துறை, தொல்லியல் துறை டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுவும் ராஜ்மோகன் அவருடைய கண்ட்ரோல தான் வருது. தமிழ்நாட்டினுடைய வரலாறுகள் என்ன, இந்த ஆர்கிடெக்ட் என்ன சொல்லுது, தமிழ்நாட்டினுடைய அந்த வரலாறுகள் என்ன சொல்லுது, கீழடியை மேற்கொண்டு ஆழமா வந்து தோண்டுவதற்கு அது ராஜ்மோகன் அவர்களுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன் தமிழ்நாட்டினுடைய வரலாறை வந்து கண்ட்ரோல் பண்ண போகின்ற ஒரு நபர் யாருன்னா ராஜ்மோகனுங்க. அறிவு சார்ந்த துறைங்க. அடுத்து தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தமிழ் பண்பாடு. தமிழ் பண்பாடு அப்படின்னா அது வந்து சமணர்கள் காலம், பௌத்த காலம், இந்த மாதிரி பல்வேறு வகையான ஆசீவக காலகட்டங்கள், இந்த மாதிரி தமிழ்நாட்டுல வந்து பல்வேறு வகையான பண்பாடுகள் இருந்துச்சு. இது சம்பந்தமான ஒரு ஆய்வுகள் கூட நடத்தப்படலாம். ஏன்னா ராஜ்மோகன் பொறுப்பேற்க போறோம் இல்லையா, நடத்தப்படலாம். அதற்கு பின்பாக தகவல் மற்றும் விளம்பரம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தகவல் மற்றும் விளம்பரம். ஏன்னா இன்னைக்கு திமுக பரப்புகின்ற எல்லா விடயங்களுமே அவதூறு. அதாவது நான் சொன்ன மாதிரி நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், நடந்தா குத்தம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆட்சி வந்து பண்றதுதான் திமுக தாவேகா. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆட்சி வந்து பண்றாங்க யாரு, திமுக தாவேகா வந்து பண்றாங்க என்று நம்ம எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு பண்ணியிருக்கிறாரு. ஆனா அதே எதிர்கட்சி திமுக தான் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது பல கோடி ரூபாய் செலவு பண்ணி யூடியூப்ல விளம்பரம் கொடுத்தாங்க. உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குதா? ஒருத்தன் கூட வந்து என்ன பண்ணுவானா வந்து, ஏய் வா பஸ்ல போலாம், சீக்கிரம் கிளம்பலாம், பஸ் காசு இருக்கா, எனக்கு ரொம்ப வருஷமா ஃப்ரீ தான்டா, வாங்கடா தம்பியா சாப்பிடலாம், இல்லைண்ணா நாங்க வந்து காலை உணவு திட்டம் வந்து எங்க ஸ்கூல்ல போடுறாங்க. இந்த மாதிரி பல கோடி ரூபாய் பணத்தை செலவு பண்ணி ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க திமுக. கூகுள் ஆட்ஸ் மூலமா கொடுத்தாங்க திமுக. அதே மாதிரி வந்து அந்த அதனாவது திமுகவுடைய பிரச்சார பாடல்
அரும் பெரும் மருந்து அந்த பாட்டுக்கெல்லாம் வந்து எவ்வளவோ கோடி செலவு பண்ணி சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் இருப்பாங்க தெரியுமா, அவங்க காசு கொடுத்து டான்ஸ் ஆட வச்சாங்க திமுக. அப்ப இவங்க இந்த மாதிரிலாம் அவதூறு பரப்புவாங்க திமுக. அப்ப இந்த தகவல் மற்றும் விளம்பரம் இல்லையா, அந்த துறையும் கூட ராஜ்மோகன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. சோ இதுல இந்த தகவல் எது உண்மையான தகவல், எது பொய்யான தகவல் என்று பகுப்பாய்வு செய்கின்ற ஒரு அதிகாரம் இங்க ராஜ்மோகன் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. சோ இது ஒரு அறிவு சார்ந்த பொறுப்பு. அதே மாதிரி திரைப்பட தொழில்நுட்பம் மற்றும் திரைப்பட சட்டம் சம்பந்தமாக பொறுப்பு, செய்தித்தாள் கட்டுப்பாடு சம்பந்தமான பொறுப்பு, எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை சார்பான ஒரு பொறுப்பு. எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை, அரசாங்கத்துடைய அச்சுத்துறை, அந்த துறை வந்து ராஜ்மோகன் அவர்களுக்கு தான் போகுது. அடுத்து அரசு அச்சகம், இதுவும் கூட ராஜ்மோகன் அவர்களுக்கு தான் போகுது. சோ ஓவராலா மற்ற நபர்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு எல்லாமே வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸா வந்து இருக்குது. அது வந்து ஒரு திடப்பொருட்கள் சார்ந்த விஷயமா வந்து இருக்குது, திடப்பொருட்கள். ஆனா இவரு ராஜ்மோகன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த பொறுப்பு என்பது ஒரு அறிவு சார்ந்த பொறுப்பு. சோ அதனாலதான் ராஜ்மோகனுடைய பொறுப்பு நான் எடுத்து இவ்வளவு தூரம் வந்து நான் வந்து பேசியிருக்கேன். சோ பார்ப்போம், தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல பெரிய பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாற்றங்கள் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு மாற்றங்கள் தான் என்பதனை கூறிக்கொண்டு, இன்னும் தமிழக வெற்றி கழகம் நல்ல நல்ல விடயங்களை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பதனை நம்ம வாழ்த்துவோம். சரிங்களா? அதே வேளையில நெறி தவறுகின்ற பொழுதும் கூட நம்ம அவங்க தவறு செஞ்சாங்கன்னா சுட்டி காட்டுவோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் நம்ம கிடையாது என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி என்று புரட்சி அம்பேத்கர் வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.